சார். பீட்டர் சார், நீங்க அங்கதான் வந்து ஓகே சார். நீங்க பீட்டர் சார், நீங்க சொல்றது புரியுது. நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு ரெண்டு சந்தேகம். ஒன்று வந்து இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹங் அசம்பிளியோ அல்லது அந்த ஆட்சி கவிழ்ந்தாலோ அவங்க அடுத்து உள்ள இந்த குறுகிய காலத்துக்கு மட்டும் 2 ஆண்டுகளுக்கு வந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தான் தேர்தல் நடத்த முடியுங்கிற ஒரு பரிந்துரை கொண்டு வரப்பட போகிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கூறுகளிலிருந்து மாறுபடுதுன்னு சொல்றீங்க ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி ஹங் பார்லிமெண்ட், அதாவது இந்த மத்திய அரசில் வந்து இந்த அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கிற மாதிரி ஒரு கூட்டாட்சி முறைக்கு அந்த கூட்டணி அரசுகள் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும்போது அது குறிப்பிட்ட காலக்கெடுவே இல்லாமல் அது அங்கே வந்து ஜனாதிபதி ஆட்சி தான் அமலுக்கு வரும்னு சொல்கிறீங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அதிபர் ஆட்சி முறை மாதிரி வரும்னு சொல்கிறீங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ உள்ள இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரையில், சட்ட ஆணையத்தின் பரிந்துரையில் அவ்வாறு இருக்குதா சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமா, அதாவது அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் இருக்கும். அது வந்து ஜனாதிபதி ஆட்சி. யூனிட்டரி கவர்மெண்ட் வந்து அது ஜனாதிபதி ஆட்சி தானே. கரெக்ட். ஏன்னா அது வந்து ஜனாதிபதி தானே நாட்டை ஆட்சி செய்வார். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். இப்போ அதை வந்து அவர் 5 வருஷம் வச்சுக்கலாம். ஏன்னா 5 வருடம் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ இல்லாமல் அரசாங்கத்தை நடத்துகின்ற அதிகாரத்தை இந்த சட்ட திருத்தம் கொடுத்துரும். இப்பொழுது வந்து அப்படி செய்ய முடியாது. 6 மாதங்களுக்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும். ஏன்னா இந்த 5 வருடம் என்பது ஒரு மேண்டேட்டரி பீரியட். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் 5 ஆண்டுகள் அப்படி வந்து ஒரு ஏற்பாட்டை செய்துக்கலாம். ஓகே சார். இப்போ அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக மசோதா தாக்கல் பண்ண போறாங்க. வரக்கூடிய அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் பண்ணுவாங்க. இதை தடுத்து நிறுத்த முடியுமா சார் இந்தியா கூட்டணி கட்சியின் எம்பிகளால்? ஏன்னா ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க கேள்வி கேட்டவர்களில் ஒரு 80% பேர் அதற்கு ஆதரவாக தான் சொல்லியிருக்காங்கிறாங்க. கட்சிகள்லேயும் 32 கட்சி ஆதரவாக தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 15 கட்சிகள் தான் எதிர்ப்பதாக கூறுகிறார்கள். மக்களவை மாநிலங்களவையின் அந்த எம்பிக்களின் எண்ணிக்கை 3/2 பங்கு மெஜாரிட்டி, பாதி ஸ்டேட்டுகள் சப்போர்ட்டு, இவை எல்லாத்தையும் வந்து அவங்க பெற்றுருவாங்களா? இல்லை தடுத்து நிறுத்த முடியுமா சார்? 2029 வருவதை இந்தியா கூட்டணியால அதை தடுத்து நிறுத்த முடியுமா? இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு? அந்த அரித்மெட்டிக் கணக்கு கேட்கிறேன். அதாவது இந்த 30-35 அரசியல் கட்சிகள் இதை ஆதரிக்கின்றன சொல்றதெல்லாம் வந்து பெரிய ஹம்பக். அது பெரிய ஃப்ராட். ஏன்னா இந்த 30-35 அரசியல் கட்சிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுல தமிழ்நாட்டிலே 10-12 கட்சிகள் இருக்கு. அதெல்லாம் வந்து சிங்கிள் பார்ட்டி, சிங்கிள் மேன் பார்ட்டி. அதெல்லாம் அந்த கட்சிகளுக்கு வந்து பாராளுமன்றத்தில் இடங்களும் கிடையாது, சட்டமன்றத்தில் இடங்களும் கிடையாது. உண்மையிலேயே எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் தான் 15-16 கட்சிகள். அவர்கள் வலுவாக எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற சூழ்நிலையில அந்த திருத்தங்கள் வந்து 2 திருத்தங்களை தவிர மற்ற திருத்தங்கள் வந்து நிறைவேறக்கூடிய சூழ்நிலை அங்க இல்ல. 2 திருத்தங்களுக்கு தான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வேணும். மற்ற திருத்தங்களுக்கு வந்து 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும். ஆனால் இவர்கள் வந்து இவர்களுடைய கடந்த காலத்தை பார்த்தால் இவர்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எந்த முறையிலும் செய்வதற்கு துணிந்தவர்கள். அதாவது எந்த விதமான ஒரு நேர்மையான அணுகுமுறையோ ஒரு ஜனநாயக உணர்வோ இப்படி செய்யலாமா, இது சரியா என்கிற கூச்சநாச்சமோ இல்லாதவர்கள். ஏன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த பாராளுமன்றத்துல 3/2 பங்கு மெஜாரிட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி பஞ்சாப்ல அந்த விவசாயிகள் போராடுகின்ற போது அந்த விவசாய சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக, முக்கியமான மற்றும் சில சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியே அனுப்பிவிட்டு நிறைவேற்றினார்களோ அதை போல செய்வார்கள். இப்ப நீங்க பாராளுமன்றத்துல வந்து 3/2 பங்கு மெஜாரிட்டி எப்போ வேணும்னா சிட்டிங் அண்ட் ஓட்டிங் தான். உள்ளே உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் தான் 3/2 பங்கு வேணும். அப்போ இவங்களால என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே மாநிலங்களவையில இவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய 2 கட்சிகளை நிர்மூலமாக்கி விட்டார். அதாவது இவர்களோட இருந்தவர்களை. ஒன்று வந்து நம்முடைய நவீன் பட்நாயக் கட்சியில 10 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஆந்திராவில ஜெகன்ட்ட வந்து அவர்கிட்ட 7-8 பேர் இருக்காங்க. ஆனா 2 பேருடைய மாநிலங்களவை உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லி அவர்களிடமிருந்து எடுத்து மீண்டும் அவர்களை தங்கள் கட்சியினுடைய டிக்கெட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சாம பேத தான தண்டம்னு சொல்றாங்க இல்லையா, வழிமுறைகளை பற்றிய ஒரு நியாயமான உணர்வு இவர்களுக்கு கிடையாது. ஆகவே இதை போன்ற சட்ட திருத்தங்களை இவர்கள் அமுல்படுத்துவதற்கு என்ன வேண்டுமானாலும் இவர்கள் செய்வார்கள். அதை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் அதனை பரிசீலித்து பார்ப்பதற்கான ஒரு நீதித்துறையையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. நம்ம கடந்த காலத்துல பல வழக்குகளை பார்க்கிறோம்.